விநாயகன் 87 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஏபி ஜெயசங்கரன் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பனைமடல் கிராமம் 2550 மக்கள் தொகை கொண்டது. இது தும்பல் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ளது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டு 24 மணி நேரமும் மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. பனைமடல் கிராமத்திலிருந்து தாண்டனூர் துணை சுகாதார நிலையம் 2.5 கிலோமீட்டர் தூரத்திலும் 8 கிலோமீட்டர் தொலைவில் தும்பல் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமும், பனைமடல் கிராமத்திலிருந்து ஏத்தாப்பூர் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் 9 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. பனைமடல் கிராமத்தில் உள்ள மக்கள் தாண்டனூர் துணை சுகாதார நிலையத்திலிருந்து சஞ்சீவனி முறையில் தும்பல் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவரை தொடர்பு கொண்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பெத்தநாயக்கன்பாளையம் வட்டாரத்தில் உள்ள பனைமடல் கிராமத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயசங்கரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பெத்தநாயக்கன்பாளையம் ஒன்றியத்தில் பனைமடலில் இருக்கிற ஆரம்ப சுகாதார அமைத்தால் குமாரபாளையம், அண்ணா நகர், இந்திரா நகர், கல்யாணகிரி, கல்லேரிப்பட்டி போன்ற பக்கத்து ஊராட்சிகளை ஒன்றிணைத்து அங்கே ஒரு துணை ஆரம்ப சுகாதார அமைச்சர் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஏன்னா இவங்க எல்லாமே தும்பல் போகிறாங்க, இல்லாட்டினா ஏத்தாப்பூர் தான் வராங்க. அதனால் இந்த 4 ஊராட்சிகளையும் ஒருங்கிணைந்து ஒரு பனைமடலில் ஒரு துணை சுகாதார அமைச்சர் தான் நன்றாக இருக்கும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல அந்த பனைமடல் பகுதியில் 2550 மக்கள் தொகை இருக்கிறது. எதிர்காலத்தில் துணை சுகாதார நிலையங்கள் புதிதாக கேட்டிருக்கிறோம். வரும் பட்சத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று புதிய துணை சுகாதார நிலையம் ஒன்று அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏபி ஜெயசங்கரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெத்தநாயக்கன்பாளையம் தாலுகாவில் ஏத்தாப்பூர் பேரூராட்சியில் ஏற்கனவே மார்ச் வரி இயங்கி வந்தது. இப்போ அந்த மார்ச் வரி இப்போ இயங்கிறதில்ல. இப்போ பெத்தநாயக்கன்பாளையம் தாலுகாவில் அரசு மருத்துவமனை இருக்கிறது. அந்த அரசு மருத்துவமனையிலே மார்ச் வரி அமைத்து கொடுத்தால் அங்குள்ள பெத்தநாயக்கன்பாளையம் தாலுகாவில் இருக்கிற எல்லா ஊராட்சிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை மரணங்கள், அப்பாற்பட்ட மரணங்கள் மற்றும் விபத்துகளால் ஏற்படும் மரணங்களால் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய நிலை இருப்பதால் ஒன்று ஆத்தூர் வரணும், இல்லாட்டினா சேலம் அமுச்சு விட்றாங்க. மேக்சிமம் சேலம் அமுச்சு விட்றதுனால மிக தொலைவில் இருக்கிறதுனால மலை கிராமங்கள்லாம் மிகவும் பாதிப்படைகின்றன. அதனால் பெத்தநாயக்கன்பாளையம் அரசு மருத்துவமனையிலே மார்ச் வரி அமைத்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெத்தநாயக்கன்பாளையம் அரசு மருத்துவமனையானது ஏற்கனவே இயங்கி வந்த ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்பட்டு இப்போ அரசு மருத்துவமனையாக இயங்கி வருகிறது. தற்போது 6 மருத்துவர்கள் பணியில் இருக்கிறார்கள். பெத்தநாயக்கன்பாளையம் அரசு மருத்துவமனை அருகில் 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் வாழப்பாடி அரசு மருத்துவமனையும் போஸ்ட்மார்டம் வசதியுடன் இயங்கி வருகிறது. எனவே புதிய போஸ்ட்மார்டம் ஒன்று பெத்தநாயக்கன்பாளையத்திற்கு தேவையில்லை என்றாலும் மாண்புமிகு உறுப்பினர் அவருடைய கோரிக்கை எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜி ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆரம்ப சுகாதார மையத்தில் லோடின் டோசஸ் என்கின்ற அந்த எமர்ஜென்சி மெடிசன் தமிழ்நாடு முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறதா, அது பிஹெச்சில் அவைலபிலிட்டி இருக்கா என்பதை மாண்புமிகு நமது தலைவர் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு அமைவதற்கு முன்னால் வரை இதய பாதிப்பு உள்ளவர்களுக்கு அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு சென்றுதான் மருத்துவம் பார்க்க வேண்டிய நிலை இருந்தது. எனவே மாரடைப்பு, இருதய நோய்கள் வருகிறவர்களுக்கு அவரவர்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே மருத்துவ வசதியை அளித்திட வேண்டும் என்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய உயர்ந்த லட்சிய நோக்கத்தின் விளைவாக தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் 8713 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2686 லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய 14 மாத்திரைகள் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின் என்கின்ற இந்த 3 வகையான 14 உடல்
மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டியில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் இதுவரை 15,886 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள், உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட தனிகைப்போலூர் ஊராட்சி மிகப்பெரிய ஊராட்சி, 15,000 மக்கள் தொகை கொண்ட ஊராட்சி. அதை சுற்றியுள்ள கிராம மக்கள் தொகை கருத்திலே கொண்டு தனிகைப்போலூரிலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் துவங்கிடலாம் என மாவட்ட மருத்துவத்துறை இன்றைக்கு அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நிதியாண்டிலே தனிகைப்போலூரிலே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை துவங்கிட முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒன்றிய அமைச்சரை சந்தித்து புதிதாக ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 500 துணை சுகாதார நிலையங்களும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஒப்புதல் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு எங்கெங்கே விதிமுறைகளின்படி இடம் கிடைக்கிறதோ அங்கே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதி குளத்தூர் நாயக்கர்பட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையமும், கந்தரகோட்டை நொடியூர் ஊராட்சியில் முரட்டு சோழகம்பட்டி என்கிற உட்கிராமத்தில் துணை சுகாதார நிலையமும் அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதற்கு முன்னால் சொன்ன பதிலும் தான் அவருக்கும் பொருந்தும். வரும்போது நிச்சயம் எந்தெந்த இடத்தில் அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ, சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ ஆராய்ந்து அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி பெரியமுத்தூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் 100 வெளிநோயாளிகளும் 100க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் 300க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு கர்ப்பப்பை வாய் பரிசோதனை அறையும் ஒன்றும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்யும் கழிவறையும் கூடிய தனி அறை ஒன்றையும் கட்டித்தர அமைச்சர் ஆவண செய்வாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 14 வயதுடைய இளம் சிறுமிகளுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கு, கண்டறிவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக இன்றைக்கு HPV என்கின்ற ஒரு தடுப்பூசி 37 கோடி ரூபாய் செலவில் போடப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற வருவாய் மாவட்டங்களில் வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் என்று அனைத்து வகையான புற்றுநோய்களையும் கண்டறிவதற்குரிய முழு பரிசோதனைகள் இன்னும் ஒரு 10 நாட்களில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தொடங்கப்படவிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் கிருஷ்ணகிரியிலும் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக ஒரு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.